ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். 20,000 ரூபாய்க்கு மேல் லோன் வாங்க முடியாது, ஆர்பிஐ அதிரடி. ஸோ இந்த தமிழில் பார்த்துட்டு தான் நிறைய நண்பர்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இனிமேல் 20,000 ரூபாய்க்கு மேலே, அதாவது பேங்க் அல்லாத நான் பேங்கிங் 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக யாருக்கும் லோனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ அதிரடியான ஒரு ஆக்டை வெளியிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நடைமுறையில் இருந்த சட்டம் தான். அதாவது 1961 269 எஸ்எஸ் ஐடி ஆக்ட், ஐடி விதிப்படி 20,000 ரூபாய்க்கு மேலே பேங்க் அல்லாத நான் பேங்கிங் லோன் கொடுக்கக்கூடாது. அதே சமயம் நம்ம கேஷாக லோன் கடனை வாங்கவும் கூடாது. இதையும் தெரிஞ்சுங்க. இப்படி செஞ்சால் இது விதி மீறலுக்கு உண்டாகி அது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால நீங்கள் ஒரு ஜொல் லோன் வைக்கிறீங்க லோக்கல் ஃபினான்ஸில், அதாவது நான் பேங்கிங்கில் கொண்டு போய் வைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது நிறுவனத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது அதை அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து உங்களுக்கு இப்போ தான் நிறைய டிஜிட்டலாக வந்துருச்சு, ஃபோன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி டிஜிட்டலாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி யாரும் நான் பேங்கிங் 20,000 ரூபாய்க்கு மேலே லோனை கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக வாங்காதீங்க. இது எதனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இதை ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க. இது 2007லேயே இந்த ஆக்ட் இருக்குது. 1961 269 எஸ்எஸ் ஐடி ஆக்ட் விதிப்படி 20,000 ரூபாய்க்கு மேலே லோன் வாங்கக்கூடாது. இது எதனால அப்படின்னா, ஐஐஎஃப்எல்ங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நிதி நிறுவனம் ஜொல் லோனு, ஹவுசிங் லோனு, இந்த மாதிரி லோன்லாம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு நிறையா இந்த ஆக்டை ஃபாலோ பண்ணாத நிறைய முறைகேடுகள் நடக்கிறனால இதை ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டை கொண்டு வரணும், இந்த நடைமுறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 20,000 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே கேஷாக லோனை எந்த ஒரு லோனையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவு உங்களுக்கு. அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.